தேங்க்யூ லார்ட். நம்ம பார்ட் 4 இல்லையா? ஏன்னா பார்ட் 3 சுதீஷ் ஜான் பால் அவர் கொடுத்துட்டாரு. சரி, நம்ம பார்ட் 4 நம்ம பண்ணிட்டோம். ஆவின் மண்டலத்தில் நிறைய ஆவிங்கள் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்குது? எல்லாம் எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. அல்லேலூயா. இந்த த புக் ஆஃப் ஈனோக் பைபிளில் மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66. சில புஸ்தகத்தில் அதுலேருந்து எடுத்துட்டாங்க. அதில் எடுக்கப்பட்ட சில புஸ்தகத்துலேருந்து நான் ஒன்று சொல்கிறேன். ஈனோக், த புக் ஆஃப் ஈனோக். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயிரோடு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அவர் பேர் என்னங்க? ஈனோக். ஈனோக் பரலோகத்துக்குள்ளே போனதுனுமே அவர் தெய்வ தூதராய் மாறினாராம் அவருடைய புஸ்தகத்தில். அல்லேலூயா. இந்த ஈனோக் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் ஆண்டவர் உயிரோடு எடுத்ததுனுமே அவர் என்னவா மாறார் பரலோகத்தில்? ஹி பிகம் எ ஏஞ்சல். அல்லேலூயா. அந்த மெட்டட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில தேவ தூதருங்க எப்படி நம்மளுக்கிட்ட அப்பேர் ஆவாங்கனாக்கா மனுஷருங்க மூலியமாக கூட அப்பேர் ஆவாங்க. சில பேர் நினச்சிங்கன்னா ஏஞ்சல் விங்ஸ் வேஷன் வருவாங்க. ஆமாங்க, விங்ஸ் இருக்குது தான் அவங்களுக்கு. பட் சில தூதருங்க மனுஷருங்க போல வராங்க. இப்போ ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே கூட எப்படி போனாங்க? மனுஷருங்களை போல வந்தாங்க. இவருக்கு தெரிஞ்சு தேவ பிரசன்ஸ் அதை பார்த்ததுமே இவர்கள் தேவ ஊழியர்கள் போல் தெரியுது. இவங்க பார்க்குறதுக்கு தேவனை போல் இருக்கிறாங்க சொல்லிட்டு தான் ஆபிரகாம் தன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பந்தியை ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இப்போ கவனிங்க, யாத்ராகமம் 23ஆவது அதிகாரம் வசனம் 20. உனக்கு முன்னே யாரை அனுப்புகிறேன்? ஒரு தூதனை. ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, தூதனை தூண்ட வேண்டாம். தூதனை தூண்ட வேண்டாம். அல்லேலூயா. ஒரு தூதரை ஆண்டவர் சொல்றாரு, இந்த தூதரால் உன்னை மன்னிக்கவும் முடியும், உன் பாவங்களை மன்னிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு திறனை ஆண்டவர் தூதனுக்கு கொடுத்திருக்கிறார், ஏஞ்சலுக்கு. ஹல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஒரு மன்னிக்கிற ஒரு திறனை ஒரு தூதனுக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட தூதராக இருந்திருப்பான்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வல்லமை உள்ள தூதன். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பழைய ஏற்பாடில் ஆண்டவருடைய பேர் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆண்டவருடைய நாமத்தை யாரும் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. சொன்ன ஆண்டவர் அடிச்சிருவார். ஏன்னா எல்லா ஜனங்கள் மேலே என்ன இருந்துச்சு? பாவங்கள் இருந்துச்சு. அல்லேலூயா. பாவம் இருந்தால் பிதா தண்டிப்பார். அதனால தான் பழைய ஏற்பாடில் யாரும் யெகோவா தேவனே, ஏலோஹீம் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தேவனே, கடவுளே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, தவிர அவர் பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. அதில் 21வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 23, 21. என்ன படுத்தாத தூதனை, என்ன படுத்தாத, கோபப்படுத்தாத. ஆமென் சொல்லுங்க. அவரால் உன்னை மன்னிக்க முடியும்ன்றார். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? இந்த எபிரேயர் 13ஆவது அதிகாரத்தில் வசனம் 2 பாருங்க. Some have entertained angels unawares. தமிழில் வாசிக்கலாமா? எபிரேயர் 13:2. எபிரேயர் 13:2. இங்க என்ன சொல்றாருன்னா, தேவதூதர் உபசிராத. ஹல்லேலூயா. என்டர்டைன் பண்ணாத.
யாரு? தேவ தூதர். அல்லேலூயா, சத்தமாய். தேவ தூதர் சில பேர் கடவுளா கூட வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தேவ தூதருக்கு கடவுள் கிடையாது. தெய்வ தூதர்களை விட நம்ம மேலே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தெய்வ தூதர் மூலியமா தான் நம்மளுக்கு நடத்துறார். அவங்களை என்ன பண்ணாத, என்டர்டைன் பண்ணாத, அவருங்கிட்ட விளையாடாதீங்கன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சில தேவ தூதரும் உங்க கணவராக கூட இருக்கலாம், சில தேவ தூதர் உங்களோட மனைவியாக கூட இருக்கலாம். எத்தனை புரியுது? சத்தமாய். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க என்னாகுமோ 12வது அதிகாரத்தில் சொல்லுது, இஸ்ரேல் ஜனங்க மோசையோடு வாதாடினாங்களாம். யாரோட? மோசையோடு வாதாடினாங்களாம். வசனம் சொல்லுது, மோசை தேவனுக்கு முன்பாக முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. யாருக்கு முகமுகமாய்? தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக உட்கார்ந்து முகமுகமாய் மோசை தரிசித்தார். அல்லேலூயா. அதாவது தேவன் சொல்றார், என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேசாத. யாருக்கு பேசாத? என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய். அல்லேலூயா. இங்க மேல பார்த்தா தூதனுக்கும் விரோதமாய் பேசாத, இங்க மோசைக்கும் விரோதமாய். அப்போ மோசையும் எதுல கணக்கெடுக்கிறார்னா, மோசை ஒரு தூதன் கணக்கெடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ மோசையை யாரா இருந்திருக்கிறாரு? ஒரு ஏஞ்சலா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் மெட்டட்ரான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தானே உபாகமும் 18:15 வாசிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுக்க பேர்கள். அல்லேலூயா. அப்படின்னா யார் இது? அப்படின்னா இயேசு. அல்லேலூயா. ஏன்னா மோசைக்கு அடுத்து யார் வரப்போறது? இயேசு வருவார். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? சத்தமாய். இப்ப கவனிங்க, ஆவி உங்களை மன்னிக்க முடியாது. ஆவி யாரையும் மன்னிக்காது. யாருன்னா புரியுதா? The spirit cannot forgive. யாரையும் மன்னிக்காது ஆவி. அதே போல் தேவன் யாரும் மன்னிக்க மாட்டார். தேவன் யாரும் மன்னிக்க மாட்டார், ஆவியும் யாரும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு இந்த பூமியில அவர் கடவுளாக இருந்தவர், அவரால் மன்னிக்க முடியாது. அதனால தான் மனுஷனாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்ததுனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து, அவர் நம்முடைய பாவத்தினால் அவர் சுமந்த சிலுவையில் மரித்ததுனால, அதனால அவரால் நம்மளை ஈஸியாக மன்னிக்க முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ ஆவினால நம்மளை மன்னிக்க முடியாது, கடவுளால் நம்மளை மன்னிக்க முடியாது. ஆனால் இயேசு நம்மளை மன்னித்தார். ஏன்னா மனுஷனாய் வந்து. எத்தனை சுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவருக்குள்ள பாவம் இல்லை, இயேசுக்குள்ள என்ன இல்லை? ஏன்னா பாவத்தின் சம்பளம். அப்போ எல்லார் மேலேயும் பாவம் இருந்ததுனால பிதா எல்லாரையும் தண்டிப்பாரு. அதனால தான் அவரால் மன்னிக்க முடியல. பாவம் இருந்ததுனால இயேசு அந்த பாவத்தை சுமந்து நம்மளை மன்னிக்க வச்சார். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? சத்தமாய். அப்போ நம்முடைய மரணத்தை யார் எடுத்துக்கொண்டது? நம்முடைய சாபத்தை யார் எடுத்துக்கொண்டது? இயேசு. அல்லேலூயா. சத்தமாய். இப்போ இன்னொரு வெளிப்பாடு நல்லா கவனிங்க. எலியா ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, அவளுக்கு குழந்தை இல்லை, அடுத்த வருஷம் இதே நாளில் நீ ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுப்ப. அடுத்த வருஷம் இதே நாளில் ஒரு பிள்ளையை நீ என்ன பண்ணுவ? பெற்றெடுப்ப. எத்தனை சுவாசிக்கிறீங்க? உன்னை யாரும் மல்லடின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த வீடியோ பார்த்துன்னுக்கிறவங்களுக்கு கூட இது எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ கவனிங்க, அடுத்த வருஷம் இதே நாளில் ஒரு பிள்ளை நீ சுமப்ப, ஒரு ஆண் பிள்ளை உன் கையில் இருக்கும்னு சொல்லிட்டாரு எலியா தீர்க்கதரிசி ஒரு ஸ்திரியை பார்த்து. இதே நாளில் அடுத்த வருஷம். அல்லேலூயா. அப்படின்னா 12 மந்த் கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது எத்தனை மாதம்? 9வது மாதம். அல்லேலூயா. 9th மந்த். அப்போ எலியா சொல்றாரு இதே நாளில் அடுத்த வருஷம்னா அப்போ 12 மாதம் சொல்றாரு. அப்போ 12 மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குமா? எத்தனை மாதத்தில் தான் பிறக்கும்? ஏன் எலியா அடுத்த வருஷத்துல இதே நாளில் ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுப்ப அப்படின்னா 12 மாதம் ஆகுது இல்லையா? இதே வருஷம் சொன்னாக்கா இதே நாளில்
அப்போ 12 மாசத்துல ஒரு தாய் தன் குழந்தை பெற்றெடுக்க முடியுமானா முடியாது. அந்த குழந்தை வெளியே வரதுக்கு 9 மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ எலியா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. எலியா என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இதே நாள்ல அடுத்த வருஷம் கையில் என்ன இருக்கும்? ஒரு ஆண் குழந்தை இருக்கு, நீ பெற்றெடுப்பனாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எலியா தீர்க்கதரிசனம் சொன்னதுனுமே கர்த்தருடைய சிங்காசனத்துல சில தூதரங்கள் இருக்கிறாங்க, ஏஞ்சலுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் தூதரங்க என்ன பண்றாங்கன்னா, பரலோகத்துல ஒரு ஆவியை மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒரு ஆவி என்ன பண்றாங்க? உற்பத்தி செய்யறாங்க ஒரு ஆவி. அல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அது உற்பத்தி செய்யறதுக்கு 90 days ஆகுமா. இப்போ நான் ஒரு ஸ்திரியை பார்த்து அடுத்த வருஷம் இதே நாளில் உன் கையில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிடுறேன். இதே நாளில் உன் கையில் நீ பெற்றெடுப்ப இதே நாளில் அப்படின்னு சொன்னா 12 மாதம் ஆகும். கரெக்டா இல்லையா? ஒரு வருஷம் ஆகும். அந்த ஒரு வருஷத்துல அந்த 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 ஸ்திரீ பெற்றெடுக்கிறதுக்கு 9 மாதம் ஓகே. ஆனால் இன்னும் 3 மாதம் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த 3 மாதம் என்ன நடக்குன்னா, முன்னவே பரலோகத்தில் தூதருங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஒரு ஆவியை, ஒரு குழந்தைய. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது எத்தனை நாள் டைம் எடுக்கும்? 90 நாள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 90 days டைம் எடுக்கும். இப்போ 90 நாள் அவங்க என்ன பண்றாங்க? பரலோகத்தில் ஒரு குழந்தைய உற்பத்தி செய்யறாங்க, மேனுஃபேக்சர் பண்றாங்க. மேனுஃபேக்சர் பண்ணி 3 மாதம் முடிந்ததுன்னுமே இப்போ இன்னும் 9 மாதத்துல எது பெற்றெடுக்கணும்? அந்த தாய். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆணோடைய விந்து இருக்குது இல்லையா, அதை ஆவியா இவங்க தன் கணவர் மூலியமா அதை அனுப்பி கணவர் இடத்துல இருந்து தன் மனைவிக்கு அனுப்புறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்துமே, என் கணவர் இல்லைன்னா என் குழந்தை இல்லைன்னு சொல்றது ஓகே. ஆனா கணவர் இல்லைன்னா கூட குழந்தை பெற்றெடுக்க முடியாது. அது யாராலனா? கர்த்தருடைய தூதர்கள் மூலியமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாருன்னா புரியுதா? எத்தனை புரியுது? பாருங்க, அடுத்த வருஷம் இதே நாள் ஒரு குழந்தை பெற்றெடுப்பேன்னா, இப்போ தீர்க்கதரிசனம் சொல்லியாச்சுன்னா தூதருங்க 3 மாசம் என்ன பண்ணுவாங்க? மேனுஃபேக்சர் பண்ணி இன்னும் 9 மாதத்துல எதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்செக்ட் பண்ணுவாங்க ஒரு தாய் வயிற்றுக்குள்ள. அல்லேலூயா. ஒரு தாயோடைய தன் கணவருடைய விந்துலேருந்து அவங்க ஆவியை அனுப்பி அந்த விந்து அவங்க மனைவி இடத்துல போனமே அது ஒரு குழந்தை உருவாக்கப்படுது. அப்போ 90 நாள் அவங்க என்ன பண்றாங்க? பரலோகத்தில் மேனுஃபேக்சர் பண்றாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தூதரனால இது செய்ய முடியும். அல்லேலூயா. எதுமே விசுவாசிக்கிறீங்க? எதுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தானியேல் 4வது அதிகாரம் வசனம் 17 பாருங்க. போதும். ஹல்லேலூயா. தேவ தூதருங்க வாட்ச் பண்றாங்களாம், அந்த தாய் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை எப்படி கொண்டு வராங்கன்னு. அல்லேலூயா. தன் கணவர் மூலியமா தான் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க, ஓகேங்க. அந்த கணவருடைய விந்திலே யாரோட ஆவி வைக்கப்படுது? ஒரு மேனுஃபேக்சர் பண்ற தூதங்களோட ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவியை வைத்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கே குழந்தைங்க இருக்குது, எப்படி வந்தது? ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் 90 நாள் பரலோகத்தில் தூதருங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் கணவருக்குள்ள அனுப்பி அது உங்களுக்குள்ள அது வருது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதை கூட ஆண்டவர் யார் மூலியமா செய்யறாரு? தூதர் மூலியமா. ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. அதாவது the angels are watching the woman to give the child. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயானவள் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு யார் வாட்ச் பண்றாங்களா? ஏஞ்சலுங்க. ஏன்னா அது மேனுஃபேக்சர் பண்ணது யாரு? ஏஞ்சலுங்க. ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. எதுமே சுவாசிக்கிறீங்க? ஏங்க ஜகரியா எடுத்துங்க, பிரதான ஆசாரியர், ஹை பிரீஸ்ட். எல்லா ஆசாரியர்களுக்கும் குழந்தைங்க இருக்குது, ஆண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க தேவாலயத்துக்குள்ள போகணும்னா அவங்களோட பிள்ளைங்களை தான் கூண்டு போகணும். வயசாக இருக்குது இல்லையா ஜகரியாவுக்கு. அந்த நாட்களில் பிரதான ஆசிரியர்களுக்கு வயசாயிடுச்சுனாக்கா அவங்க தூப பீடத்தில் தூப கலசெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க இல்லையா, எண்ணெய். ஏன்னா 7 குத்துவேலுக்கு எரி வைக்கிறது எண்ணெய், அது எரிஞ்சு நிற்கிறது ஏற்கனவே அது பழையசாக இருக்க எண்ணெய். அந்த திரியெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு புது பாத்திரத்தில் அது கொண்டு வந்து, இப்போ வயசானவர் அதெல்லாம் தூக்கின்னு வர முடியுமா? உள்ள எத்தனையோ உலகத்தில் இருக்கிறவங்க, எல்லாம் இஸ்ரவேல், எல்லாம் யூத
ஜனங்க எல்லாருமே அந்த ஆசரிப்பின் கூடாரத்தை சுற்றி இருப்பாங்க, தேவாலயத்தை. அல்லேலூயா. அப்போது பிரதான ஆசாரியர் வந்து அந்த விளக்கு ஏற்றிட்டு, அல்லேலூயா, அப்போ அந்த தூப பீடத்தில் போய் அந்த புகை போட்டால் ஆள் தான் அவங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு. திரும்பி சுவாசிக்கிறீங்க. அப்போ எல்லா பிரதான ஆசிரியர்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் ஜகரியாவுக்கு யாரும் இல்லை, வயசாக இருக்குது. ஜகரியா எலிசபெத்துக்குன்னா இருக்குது, குழந்தை இல்லை. இப்போ கடைசியாக தூபபீடத்துக்கு நின்று அவங்க அந்த புகை போகிறதுக்கு அதை போடும்போது பக்கத்தில் ஒரு தூதன், பயப்படாதே ஜகரியாவே, ஹல்லேலூயா, பயந்த உடனே தூதர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த வருஷத்தில் இதே நாளில் உன் கையில் ஒரு குழந்தை இருக்குன்னு. நம்ம ஆள் சிரிக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வயசாக இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை. எல்லா பிரதான ஆசிரியர்கள்லாம் குழந்தைங்களை இட்டுன்னு வருவாங்க, பசங்களை இட்டுன்னு வருவாங்க, அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு யாரும் இல்லை. சிறு வயதிலேருந்து கடவுளுக்கு பயந்து நடந்தவர் என்ன இல்லை, குழந்தை இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தூதன் வந்து சொல்கிறான், அல்லேலூயா, அடுத்த வருஷத்தில் இதே நாளில் ஒரு ஆண் பிள்ளை நீ பார்க்குவேன்னு. ஆனால் நகைத்தாலும் சொன்ன வார்த்தை பிரகாரப்படி நடந்தது. ஹல்லேலூயா. 3 மாதம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. 3 மாதம் முடிஞ்சதுமே அந்த குழந்தையோட ஆவி தானே அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல, அந்த ஆவியை மேனுஃபேக்சர் பண்ணி தன் ஜகரியா, ஹல்லேலூயா, ஜகரியோட விந்தில் போட்டு தன் எலிசபெத்தோடு சேர்ந்து இருக்கும்போது யோவான் ஸ்நானத்தை பெற்றெடுக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமாய் எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. சத்தமாக. அப்போ ஒரு குழந்தை, இப்போ எனக்கும் மோனிக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, நான் அடிக்கடிக்கு இதை சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். எந்த டாக்டர்கிட்டே போயிட்டு நாங்கள் இதை பண்ணி அதை பண்ணல, ஆனால் இது தேவன் தான் கொடுத்தது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா மேனுஃபேக்சர் 90 days ஆகுது, ஆனால் 9th month என்ன பண்ணுறாரு, அதை பாதுகாக்கிறாரு, அதை பெற்றது. அல்லேலூயா. அதனால டேனியல்ல வாசித்தீங்க, த ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங் த உமன். அல்லேலூயா. சத்தமாய் எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ தேவ தூதருங்க சும்மா ஒன்று பரலோகத்தில் இல்லைங்க, ஆண்டோடைய சிங்காசனத்துக்கிட்ட இருக்க சில தேவ தூதருங்க சில குழந்தைங்கள் இல்லாத இந்த பூமியில் அவங்களுக்காக மேனுஃபேக்சர் எடுத்ததுமே செய்ய மாட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசி அவங்களுக்கு உரைக்கணும், கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும். அந்த வார்த்தை கேட்டு அவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறேங்க, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருன்னா திருமணமாய் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் இதே நாளில் அடுத்த வருஷம் பெற்றெடுத்து இருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆரோனும் மீரியாமும் மோசையோட சகோதரி, மோசையோட சகோதரர், அவங்க வந்து சொல்றாங்க மோசைகிட்ட, பைபிள் எழுதி இருக்குது, அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வேற ஒரு தேசத்தில் இருக்கிற பொண்ணை நீ என்ன பண்ணாத, திருமணம் பண்ணாத. மோசைக்கே வந்து சொல்றாங்க 2 பேர். மோசையோட சகோதரர் ஆரோனும் மோசையோட சகோதரி மீரியாமும் சொல்றாங்க, அந்த பொண்ணு திருமணம் பண்ணக்கூடாது, நீ பண்ணா அதுக்கு மீறி கர்த்தர் உன்னை அடிச்சிருவார், நீ செத்தே போயிடும். மோசைக்கு விரோதமாக பேசுறாங்க. அந்த பொண்ணு திருமணம் பண்ணாத, அவ எத்தோப்பியா, அந்த பொண்ணு கருப்பா இருப்பா, அது நம்மளுக்கு செட் ஆகாது. அல்லேலூயா. அந்த பொண்ணு நம்மளுக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது. இதை மீறி நீ பண்ண ஆள் தான் உனக்கு மோசை இது செய்யாத. எல்லாரும் மோசைக்கு வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து பேசினார். மோசை இருதயத்தை உடைச்சானுங்க. ஆனால் ஒன்று சொல்லிட்டுங்களா, மோசைக்கு தேவனுக்கு இருக்கிற உறவு அவங்க 2 பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. எதுவுமே புரியுது? இது சத்தம் வரலையே. ஏன் ஜனங்க வந்து மோசைக்கிட்ட என்ன கேட்டாங்க, எகிப்திலே இருந்திருந்தா நாங்கள் அடிமையில் இருந்த பார்வோனுக்கு எங்களுக்கு எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ வேலை வாங்கினாலும் எங்களுக்கு டைம் சாப்பாடு வந்துடும், எங்களுக்கு மீன் போட்டுருவாங்க, எங்களுக்கு இறைச்சி கொடுத்துருவாங்க, எங்களுக்கு மண்ணா கொடுத்துருவாங்க, எல்லாமே மண்ணானா அப்போ, ஹல்லேலூயா, எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ மோசை ஊம்பினால் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லாத நாங்கள் சாகணுமா, எங்களுக்கு இப்போ சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, எங்களுக்கு இறைச்சி வேணும், ஹல்லேலூயா, எங்களுக்கு கறி வேணும்னு கேட்குறாங்க மோசை கிட்ட. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாலே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பறவைகள் ஆண்டவர் எதுலேருந்து படித்தாரு? தண்ணீர்லேருந்து. அல்லேலூயா. எதுலேருந்து வந்தது? மிருக ஜீவனெல்லாம் எதுலேருந்து படித்தாரு? ஏன் மனுஷனை எதுலேருந்து தான் வந்தான்? அல்லேலூயா. மனுஷன் எதுலேருந்து தான் பிறகுறான்? ஒரு அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை தண்ணீரால் தான் சுற்றி இருக்குது. அந்த குழந்தை வெளியே வரும்போது தண்ணீரும் வெளியே வருது, ரத்தமும் வெளியே வருது. அதே போல் தான் இயேசுவின் வயிற்றில், அப்பாவுடைய வயிற்றில் பிறந்திருக்கிறோம். ஏன்னா அவர் விழால குத்தும் போது எது வெளியே வந்துச்சு? தண்ணீர், ரத்தம். நம்ம அப்பாவை ஏற்றுக்கொள்ளும், இயேசுவை நீ தான் என்னோட அப்பான்னு ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைங்களாய் நாம் மாறுறோம். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, மோசைக்கிட்ட என்ன வேணும்னு முறுமுறுக்கிறாங்க, இறைச்சி வேணும், கறி வேணும், எங்களுக்கு கறி வேணும்னு. அல்லேலூயா.
இஸ்ரேல் ஜனங்க அதெல்லாம் கேட்குறாங்க, முறுமுறுக்கிறாங்க மோசைக்கு தெரியும் இல்லையா எதுலேருந்து பறவைகள் வந்துச்சு. அப்போது இவங்களுக்கு இறைச்சி வேணும்னா மோசை பேசினார். அல்லேலூயா. எங்கேயோ பறந்து நிற்கிற பறவைங்களும் மோசை கோலை நீட்டினார். இஸ்ரவேல் பக்கம் திரும்பி வந்து எல்லாம் அவங்களோட காலுக்கிட்ட வந்து விழுந்துச்சாங்க எல்லாமே. அல்லேலூயா. அதை எடுத்து அவர்கள் புசித்தார்கள். அல்லேலூயா. அப்போ மோசை ஜனங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கும்போது, மோசை கட்டளிடும் போது தண்ணிக்குள்ளே சில தூதருங்க பரபாத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஆட்சி செய்தாங்க அட் அ டைம். இப்போ நம்மளுக்கு தேவையானது ஒன்று நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. யோராமீனும் யோசேபத்தை என்ன பண்ணாங்க, 2 பேரும் அட் அ டைம் ஆட்சி செய்தாங்க. ஓகேங்களா? யோராமீனும் யோசேபத்தும் அந்த பேர் நான் வச்சுங்க. 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் வசனம் 1லேருந்து 3 வரைக்கும் வாசிக்கலாமா? ராஜாக்களுடைய அலுவலர்களின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பலாமானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரத்தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவனை சேவித்தார். எஸ்லேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவர் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2ஆம் பிரகாரங்களில் வானத்தின் சேனை கொப்பாக பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை இப்போ நல்லா கவனிங்க. விடுங்கம்மா. இங்கே நீங்கள் பார்த்தது வந்து யோராமீன் யோசேபத்தும் 2 பேரும் அட் அ டைம் என்ன பண்ணுறாங்க, பூமியில் ஆட்சி செய்கிறாங்க. அதில் 2 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் 1வது வசனத்துலேருந்து 2வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவை ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா எலியா இறந்து போயிட்டார். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியாவை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எடுத்துக்கொண்டார். அதில் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது யோசேபத் வந்து அறிவு உறுத்தினார். யார்? எலியா வந்து அட்வைஸ் பண்ணுறார். யாருக்கு? யோசேபத்துக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். நல்லா கவனிங்க. 2 நாளாகமும் 21வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாமா? வாசிங்க. போதும், விடுங்கம்மா. ஹல்லேலூயா. விடுங்கம்மா, நான் சொல்லி போயிடுறாங்க. நல்லா விட்டுருங்கம்மா. 2 நாளாகமும் 21வது அதிகாரம் வசனம் 1 வசனம் 2 வசனம் 4 வசனம் 12 நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து யோராமும் யோசபாத்தும் 2 பேரும் ஆட்சி செய்தாங்க. ஹல்லேலூயா. யோராமும் யோசபாத்தும் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மறுபடியும் சொல்லுங்க பேர். யோராமும் யோசபாத்தும் 2 பேரும் அட் அ டைம் என்ன செய்தாங்க, பூமியில் ஆட்சி செய்தாங்க. அது கீழே 2வது பாயிண்ட் வந்து எலியா ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொண்டார். பூமியில் எலியா இல்லை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்குது. 3வது பாயிண்ட் வந்து யோசபாத்துக்கு எலிஷா போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. யார் போய் அட்வைஸ் பண்ணுறது? எலிஷா. அப்போது எலியாவுடைய கீழே எப்பவுமே எலியா கூடவே இருக்கிற உடன் ஊழியக்காரர் யார்? எலிஷா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இப்போ கவனிங்க. யோசபாத் ஆட்சி செய்தாங்க. எலியா அந்த டைமில் ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கினார். அப்போது யோராமும் யோசபாத் இருக்கிற டைமில் எலியா என்ன ஆகிட்டார், பூமியில் இல்லை. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அப்போ எலியாவுக்கு பதில் யார் வருதுன்னா எலிஷா வரார். அவரும் ஒரு தீர்க்கதரிசி. எத்தனை சுவாசிக்கிறீங்க? எலிஷா வரார். யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்னா யோசபாத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அட்வைஸ் பண்ணிவிட்டு 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யோசபாத்து இறந்துடுறாரு. யார் இறந்துடுறது? அப்போ யோராமும் யோசபாத்து ஆட்சி செய்தாங்க. அதில் ஒருத்தன் செத்துடுறான். அல்லேலூயா. அதில் ஒருத்தன் எதுவுமே சுவாசிக்கிறீங்க? 2 பேர் ஆட்சி செய்யும் போது எலியா இருந்தார்.
அதுக்கப்புறம் ஆண்டவர் எலியாவை உயிரோடு எடுத்துக்கினாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யோஷபாத் இருக்கிறாரு, யோராமும் இருக்கிறாங்க. யோஷபாத்துக்கு அட்வைஸ் கொடுத்தது யாரு? எலியாவுடைய உடன் ஊழியக்காரு எலிஷா. இப்போ யோஷபாத்து இறந்ததுனுமே இப்போ யார் உயிரோடு இருக்கிறது? யோராம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்போ யோராமுக்கு போய் சொல்றதுன்னா எலிஷா போய் சொல்றார். என்னன்னு சொல்றாரு தெரியுமா? ஹல்லேலூயா. அதில் நீங்கள் பார்த்துன்னு வந்தீங்கன்னா யோராமுக்கு சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை எழுதி இருக்குது, நீ இப்படி செஞ்சுட்ட. எலிஷா போய் சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, இது எழுதினது எலியா. யோஷபாத்தும் யோராமும் ஆட்சி செய்யும் போது எலியா இல்லை, ஆண்டவர் எடுத்துக்கினாரு. இப்போ எலியா எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ 2 பேரும் ஆட்சி செய்யும் போது எலியா இந்த பூமியில் இல்லை, எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. இப்போ 2 பேரும் இந்த பூமியில் ஆட்சி செய்யும் போது ஒருத்தன் இறந்துடுறான், யோஷபாத் இறந்துடுறான். ஹல்லேலூயா. இப்போ யார் உயிரோடு இருக்கிறது? யோராம் உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ யோராம் உயிரோடு இருக்கிறதுனால இப்போ எலிஷா தானே இருக்கிறாரு உயிரோடு பூமியில். எலியா மேலே இருக்கிறாரு இல்லையா, ஆண்டவர் எடுத்துக்கினார் இல்லையா. இப்போ எலிஷா போயிட்டு நீ இது செய்யறது தப்புடா அப்படின்னு சொல்லி யோராமுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்படி சொல்லாமல் எலியா சில வார்த்தைகள் எழுதி எனக்கு கொடுத்தாரு, அதை நான் உனக்கு அறிவிக்கிறேன், நீ பாவம் செய்கிற. அப்போ பரலோகத்தில் ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொண்டவர் அவருடைய வார்த்தை எப்படி எலிஷா கொண்டு வந்து இங்கே சொல்ல முடியும்? அப்படின்னா கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் தூதர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? யாருக்குன்னா புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எலிஷா வராரு, யோராமு கிட்ட வராரு. நீ பண்ற தப்பு, உன் சகோதரங்களை நீ கொன்று போட்ட, நீ நிறைய தப்புகளை செய்யற. இது நான் சொல்ல, என்னுடைய எலியாகிறார் பார், அவர் எழுதி கொடுத்தாரு எனக்கு. இப்ப எலியா உயிரோடு இருந்தால் தான் எழுதி கொடுக்க முடியும். அவர் எங்கிருந்து எழுதி கொடுக்குறாரு? பரலோகத்துல எழுதி கொடுக்குறாருனா, அப்ப கர்த்தரால ஆண்டவர் எடுத்துக்கொண்ட எலியாவை ஆண்டவர் என்னவா பண்ணி வச்சுக்கிறாருன்னா ஒரு தூதனா, மெட்டட்ரானா வச்சிருக்கிறார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமாய் எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் புரியல நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நான் சொல்ல பாருங்க, ஏசு மறுரூபமாகிற இடம் ஒரு மலை. அந்த மலையில் யார் வர்றது? மோசே இறங்கி வர்றாரு. ஹல்லேலூயா. எலியா கூட வராரு, பட் நான் உங்களுக்கு மோசையை எடுத்து சொல்கிறேன். மோசே இறங்கி வர்றாரு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில் ஆண்டவர் மோசையை எடுத்துக்கொண்டார் இல்லையா, அந்த நெபோ மவுண்டனில். ஹல்லேலூயா. அப்போ மோசை எடுத்துக்கொண்டதுனுமே இப்போ சில வருஷங்களுக்கு கழிச்சு ஏசப்பா மலை மேலே ஏறி அவர் ஜெபிக்க போகிற இடத்துல மோசை வரார். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே இறந்த மோசே இப்போ ஏசப்பா கிட்ட முன்ன வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. முன்ன வந்து நின்றுதுனுமே படுத்துன்னு இருக்கிறவங்க பேதுருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சீஷருங்கள அதில் ஒருத்தர் பேதுரு என்னன்றாரு, ஐயோ எனக்கு பயமா இருக்குது. ஏசப்பா கிட்ட வந்து மோசையை வந்து பேசுறாரு. ஹல்லேலூயா. மோசை எப்படி இருக்கிறாருன்னா ஆவியாயில் ஒரு மனுஷனா வந்து நிற்கிறாரா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஏசப்பா அங்கே மோசையோடு பேசிட்டு வரும்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உனக்கும் ஒரு கூடாரத்தை போடுறேன், மோசைக்கு ஒரு கூடாரத்தை போடுறேன், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போடுறேன். ஹல்லேலூயா. ஏன் பேதுரு இப்படி சொல்றாரு? மோசையை பார்த்துட்டு ஏன் சொல்றாரு? அப்போ மோசை ஒரு கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறார்? ஒரு மனுஷனா தெரிஞ்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாடு சில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொண்டாருன்னா அவர்கள் தூதர்களாக இருக்கிறாங்க பரலோகத்தில். ஹல்லேலூயா. they become the angel. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் மெட்டட்ரான்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமாய் ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கனாக்கா, எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இவங்கெல்லாம் எங்கே நிற்பாங்கனாக்கா, இந்த தூதர்கள்லாம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கிட்ட. ஒருவேளை நான் கூட உங்களோட தூதனாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கணவரே உனக்கு தூதனாக இருக்கலாம், ஏஞ்சல். ஒருவேளை உங்கள் மனைவியே உனக்கு ஏஞ்சலாக இருக்கலாம். ஹல்லேலூயா. சத்தமாய் எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏங்க பேதுரு சிறைச்சாலையில் போட்டாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. சபையெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, பேதுரு வெளியே வரணும் ஆண்டவரேன்னு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு தூதன் இறங்குறான். இறங்கி பேதுருவை தட்டிட்டு, தூங்குனது போதும், ஏந்துக்கோ, வா வெளியே போகலாம். ஏன்னா நான் மறுநாள் பேதுரு தூக்கில் போட்டு சாகடிக்கணும். அந்த ராத்திரியே தூதருங்க இறங்கி, வா எழுந்துக்கோ, ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது. பேதுரு நடந்து போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பேதுரு வெளியே வரார். வெளியே வந்தனுமே சபையார் எல்லாருமே ஜெபம் பண்ணுகிறாங்க. கதவு தட்டுனுமே யாரோ ஸ்திரீ போய் பார்க்குறா. ஐயோ பேதுரு வெளியே வந்துட்டாரு, விடுதலை ஆகிட்டார். பேதுரோட குரல் எனக்கு கேட்குது. நான் போய் திறந்து பார்க்குறேன். திறந்தா பேதுரு இல்லை.
ஹல்லேலூயா. அப்போ வந்து ரிட்டர்ன் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணாக்கா இப்போ ரெண்டாவது வாட்டி டோரை நாக் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா, தட்டுறாங்க. போய் திறந்தா பேதுரு. எதிர்மே விசுவாசிக்கிறீங்க, ஜெயிலில் இருந்த பேதுரு இப்போ நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ சபையை வந்து போய் டோர் திறக்கும் போது யாரோட குரல்? பேதுரோட குரல். பேதுரு வந்தாச்சுன்னு சொல்லி இப்போ திறக்கும் போது பேதுரு இல்லை, பேதுரு போல ஒரு தூதன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அடுத்து வரும்போது தான் பேதுரு கிட்ட சொல்கிறாங்க, நீ இதுக்கு முன்னே வந்து தட்டினே. இல்லை, நான் இல்லையே. அப்போ பேதுரு போல ஒரு ஏஞ்சல். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரம் தூதரங்க உங்க நடுவில் கூட யாராவது இருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாய் ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 12:11 சொல்லுது, தேவன் தூதரை அனுப்பி பேதுரு வெளியே கொண்டு வந்தாராம். யாரை அனுப்பி? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார் மூலியமா நிறைய விஷயங்களை செய்கிறாரு? தூதர்கள் மூலியமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வரலையே. இப்போ நீதிமொழிகள் 31 Proverbs 31 வசனம் 6 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனக்கசந்தவர்களுக்கோ திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. அப்போஸ்தலர் 12:11 சொல்லுது, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது யார் அனுப்பி ஆண்டவர் விடுதலை செய்தாரு? ஏஞ்சல் அனுப்பி பேதுரு என்ன பண்ணாரு? விடுதலை செய்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்க, நீதிமொழிகள் 31 வசனம் 6 மறுபடியும் வாசிங்க. வசனம் 6, நீதிமொழிகள் 31 வசனம் 6. ப்ராவர்ப்ஸ் சொல்லுங்க. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், யாருக்கு? மடிந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கணுமா? மதுபானத்தையும் மனக்கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். இவன் தான் செத்து போயிட போறான் இல்லையா? மதுபானத்தை குறா கடைசியா. அப்போ பேதருக்கு மறுநாளில் தூக்கில் போட போறாங்கன்னா பேதருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, இந்த பாவத்தில் இருக்கிறவங்க சாகும்போது நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு செத்துடணும். ஆனால் அந்த ஆத்மா எங்கே போதுன்னு அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது சில ஊழியக்காரங்க இல்லை. நம்மளாச்சும் போய் ஊழியம் செய்யும் போனாலும் விட்டுறாங்களா நம்மளை? அவங்கிட்ட போவாத, சரி என்கிட்ட வேணாம், அட்லீஸ்ட் நீ நான் போய் ஆத்மா ஆதாயப்படுது, அதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணுறவங்களும் விட மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? ஹல்லேலூயா. எதுவுமே புரியுது. இந்த மெசேஜ் கேட்குறவங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறார் பாருங்க, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனக்கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். ராஜாக்கு இந்த நிலைமை. என்ன நிலைமை பார்க்கலாமா? முதலாவது வசனத்தை பாருங்க வேகமாக. முதல் வசனம் நீதிமொழிகள் 31 வசனம் 1. ராஜாவாகிய லெமுவேலுக்கு கொடுத்தத வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. மூணாவது வசனம் பாருங்க, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கிடைக்கும் காரியங்களுக்கும் உன் வழிகளையும் கூடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. அது ராஜாக்களுக்கு என்ன இல்லை? மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல. 5வது வசனத்தை பார்க்கலாமா? மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து ஆமென் சொல்லுங்க. கரெக்டா இல்லையா? குடிச்சாப்போ ஒரு பேச்சு, குடிக்காதப்போ ஒரு பேச்சு. பார்த்துக்கிறீங்க தானே? ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, குடிச்சிட்டு இருக்கும்போது நிறைய சத்தியங்களை சொல்லுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. நாளைக்கு நான் இப்படி குடி விட்டுருவேன், நான் உங்களுக்கு இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னு. மறுநாள் தெளிவானது நம்ம கேளுங்க, நான் எப்போ சொன்னேன்? பார்த்துக்கிறீங்களா இல்லையா? ராஜாங்களுக்கு இந்த நிலைமைன்ற என்ன நிலைமை? மதுபானத்தை எடுத்தா நீ மடிந்து போயிடுவ. எதை எடுத்தா?
இந்த யெகோவா விட்னஸ்காரங்க சில பேர், அது நானே டைரெக்டாக கேட்டுக்கிறேன், ஏதோ சங்கீதத்தில் வசனத்தை எடுத்து உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் மதுபானத்தை எடுத்துக்கலாம். WINE வைன் இருக்குது, VINE வைன் இருக்குது. அதோட வித்தியாசம் தெரியுதுல்ல சில பேருக்கு. திராட்சை ரசத்துக்கும் மதுபானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. போதைக்கும் போதை இல்லாததுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு ஒருத்தர் ஏன்ட்ட வாக்குவாதம், வாப்பா பிரவீன் வா, நான் ஏன் லைட்டாக எனக்கு உடம்பு சரியில்லை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுற தெரியுமா, வா வசனமே சொல்லிக்கிது பாருங்க. உனக்கு யார் இருக்காது? யெகோவா விட்னஸ். ராஜாக்கு என்ன நிலைமைன்னு சொல்லிச்சு பாருங்க அவங்க அம்மா. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மதுபானத்தை மடிந்து போகிறவங்களுக்கு தான் என்னவா மதுபானம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மனக்கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுங்கள். சத்தம் வரலையே. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, தேவ தூதருங்க மோசையாக கூட தேவ தூதர் இருந்திருக்கிறார். எலியாவும் இந்த பூமியில் தேவ தூதன் இருந்திருக்கார். எலிஷாவும் இந்த பூமியில். அல்லேலூயா. பேதுரும் இந்த பூமியில். அவங்க பேர் வந்து மெட்டட்ரான்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு தீர்க்கதரிசி சொல்லும்போது ஆவின் மண்டலத்தில் தூதருங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சில டைம் எடுக்கிறாங்க. அதில் சில ஈஸியானது அவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்துடுறாங்க. சில காரியங்கள் உங்களுக்கு என்ன ஆகுது, தாமதமாகுது. சில பேர் தாமதம் என்ன தேவன் இன்னும் செய்யலை, செய்வார். அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க தூதருங்க. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கு என்ன பண்ணுறாரு? மேனுஃபேக்சரு. அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது, சத்தம் வர மாட்டேங்குது. உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன். எத்தனை புரிஞ்சிச்சு? எண்டிங் இல்லை. நெக்ஸ்ட்